விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். நவம்பர் மாதம் 2025 மேஷராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தா, இந்த மாதத்தினுடைய மிக சிறப்பான ஒரு விஷயம் என்ன? மாதம் தொடங்கும் பொழுதே உங்களுடைய ராசியையும் ராசிநாதனையும் சுபர் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அட்டகாசமான அமைப்புங்க. ராசியை தனி சுக்கிரன் 2ஆம் தேதியிலேருந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ராசிக்கு 7ஆம் இடம் சுபத்துவமாக இருக்க போகுது. அப்போ முதல் நிலையாக இது நாள் வரையில் கணவன் மனைவி அமைப்புகளில் இருந்து வந்த நெருடல்களாக இருக்கட்டும், காதலர்கள் அமைப்புகளில் இருந்து வந்த சின்ன சின்ன சச்சரவுகள் அப்படியே ஒரு அளவுக்கு வந்து சாதகமாக மாறக்கூடிய அமைப்பு. நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி உங்களுக்குள்ள ஒருங்கிணைஞ்சு ஒரு ஆதரவாக வரக்கூடிய தன்மைன்ற மாதிரியான விஷயம். சிலருக்கு நண்பர்களோடு இருந்து வந்த விரோதங்கள் அப்படியே காணாமல் போகக்கூடிய அமைப்பு. எதிர்ப்பு எதிரியாக இருந்த துரோகியாக இருக்கக்கூடியவர்கள் அந்த பிரச்சனைகள்லேருந்து அப்படியே விடுபடக்கூடிய தன்மைன்ற மாதிரியான ஒரு விஷயம். கூடவே ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருந்தாலும் கூட, 6ஆம் அதிபதியோட சேர்ந்திருந்தாலும் கூட, உச்ச குருவின் பார்வையில் இருக்கக்கூடியது ஒரு அட்டகாசமான அமைப்பு. அடுத்து இந்த நவம்பர் மாதம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம் புனிதம் அடைகிறது. நவம்பர் மாதம் 2025 முழுக்க மேஷராசிக்காரர்களுக்கான ஒரு சிறப்பு அம்சம் என்ன? உங்களுடைய 8-12ஆம் பாவகம் சுபத்துவ நிலையில இருக்குங்க. அப்ப வெளிநாடு வெளி மாநில அமைப்புகள்ல இங்கிருந்து வேலைக்கு போகணும், படிக்க போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே நல்லதா சொல்றீங்களே, விரை சனி வேற நடந்துகிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, அந்த சனியையும் சுபத்துவப்படுத்தக்கூடிய நிலையில இந்த குருவின் பார்வை அப்படின்றது இப்போ நல்ல கடன் வரப்போகுது, நல்ல பயணம் வரப்போகுது, பயணத்தால லாபம் வரப்போகுது. இவ்வளவு நாள் வெளிநாட்டுல இருந்து ஒரு நல்ல நியூஸ் கேட்டுக்கிட்டு இருந்தேங்க, பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அது படிப்படியாக வந்து கொடுக்குறாங்க. பிஆர் விஷயத்தில் நல்லது இருக்கு, விசா விஷயத்தில் நல்லது இருக்குன்ற மாதிரியான வெளிநாடு வெளி மாநில அமைப்புகளும் சரி, உங்களுடைய வேலை தொழில் அமைப்புகள் இருக்கக்கூடிய தன்மைகளையும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் அப்படியே படிப்படியாக வரக்கூடிய அமைப்பு. மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த அமைப்புகளில் நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடிய தன்மை நிச்சயமாக இந்த நவம்பர் 2025 சகல தரப்பு மேஷராசிக்காரங்களுக்கும் இருக்குங்க. முக்கியமாக 8ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்துல இருக்கிறாங்களே, சுப கடன் வரும், நல்ல கடன் வர ஆரம்பிக்கும். அப்படியே மாதத்தில் பிற்பகுதியில் உங்களுடைய 5ஆம் அதிபதி நீச்ச நிலையில் இருந்து இவ்வளவு நாள் குழந்தைகள் வழியில் இருந்து வந்த சங்கடமான விஷயங்களும் சரி, குழந்தைகளுடைய அமைப்புகளில் தேக்க நிலை இருந்ததுல 8ஆம் இடத்துல சூரியன் மறைஞ்சாலும் கூட அவர் முதல் அமைப்புகள்லேயே பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட சேர்ந்துருவார். அதுக்கப்புறம் அப்படியே 16ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் இடத்துல வந்து அமரக்கூடிய தன்மைகளில் குழந்தைகளுக்காக தள்ளி போகக்கூடிய அமைப்பு, குழந்தைகளுக்காக கடன் அமையக்கூடிய அமைப்பு, குழந்தைகள் படித்து உங்களை விட்டு தள்ளி போகக்கூடிய அமைப்பு, படிப்புக்காக திருமணமாகி மாதிரியான நல்ல சுப செலவுகள் இருக்கக்கூடிய ஒரு இனிய மாதமாகவே சகல தரப்பு மேஷராசிக்காரங்களுக்கும் இந்த செப்டம்பர் 2025 நிச்சயமாக இருக்கும்.